ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 25, 26, 27, 28 ஸோ 4 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம். ஸோ இது எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணமில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி கலைஞர் நூலகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்குது. ஸோ அண்ணா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக காமராஜர் பெயரில் நூலகம் அப்படிங்கிறது திருச்சியில் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பெரியார் பெயரிலான நூலகம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பெயரால் அமைக்கப்பட்ட ரீசெண்டான நடந்த நிகழ்வுகள். அடுத்தது, பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளித்த முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான். ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து பிரதமர் மோடி அவர்கள் அவரோட உரையில் வந்து சொன்ன ஒரு டேட்டா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இந்த பஞ்சாயத்துகளில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 50% கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அது எந்த இயர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி மோடி அவர்கள் தன்னோட உரையில் சொன்ன இன்னொரு டேட்டா, உருக்கு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா வந்து 2nd பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்தது, திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஸோ திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு எடுத்துட்டோன்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் படிக்கிற 13 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்களோட ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட போகிற ஒரு திட்டம் தான் வந்து இந்த திறன் முனைப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம். அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, கலை சிற்பி அப்படிங்கிற, அதாவது இந்த கலை திருவிழா நடத்துகிறாங்க இல்லையா ஸ்கூல்ஸ்ல எல்லாம். ஸோ அதில் வந்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வின் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு கலை சிற்பி அப்படிங்கிற ஒரு கோடைக்கால சிறப்பு முகாம் அப்படிங்கிறது நடைபெற இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்தது, கஸ்தூரிரங்கன். ஸோ இவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். இவரை பற்றின கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இஸ்ரோவோட முன்னாள் தலைவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேசிய கல்விக் கொள்கையோட தலைவராக இருந்தவர் தான் கஸ்தூரிரங்கன். ஸோ இவரோட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் தான் அந்த 2020 தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கும். அண்ட் இஸ்ரோவோட தலைவராக எப்போ இருந்திருப்பாருன்னா 1994 இருந்து 2003 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ அதே மாதிரி இவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ அப்படிங்கிறத 1982லையும், பத்மபூஷன் 1992லையும், பத்ம விபூஷன் 2000லையும் வாங்கியிருக்காரு. ஸோ எல்லா அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காரு. அதே போல் கர்நாடக அரசோட உயரிய விருதான ராஜ்யோத்சேவா அப்படிங்கிற ஒரு விருதை 2014 வாங்கியிருந்தார். ஸோ இதெல்லாம் கஸ்தூரிரங்கன் அவர்களை பற்றின டேட்டாஸ். அடுத்தது, மான்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ். ஸோ இந்த டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் இவர் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது, ஷெட்யூல் காஸ்டில் வந்து உள்ஒதுக்கீடை அமல்படுத்தின முதல் மாநிலம். ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். ஷெட்யூல் காஸ்டில் உள்ஒதுக்கீடை தெலுங்கானா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக. ஸோ இப்போ வந்து அவங்க அந்த அரசாணையில் வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ அப்போ அதன் மூலமாக இதை அமல்படுத்தின முதல் மாநிலமாக தெலுங்கானா ஆகிருக்குது. அடுத்தது, உலக மலேரியா தினம் 2025. ஸோ இது எப்போனா ஏப்ரல் 25 இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின் அண்ட் ரீஇக்னைட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது, 107வது நேஷ்னல் பார்க்கு தேசிய பூங்காவாக எது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிம்லிபால் டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதான் சிம்லிபால் நேஷ்னல் பார்க்கை தான் வந்து 107வது நேஷ்னல் பார்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் எத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுட்டரிஸ் இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 573 வைல்ட் லைஃப் சாங்சுட்டரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது, எக்ஸசைஸ் ஆக்ரமன். ஸோ எக்ஸசைஸ் ஆக்ரமன் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு அட்டாக் தான், நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின அட்டாக். ஸோ பாகிஸ்தானோட அந்த பயங்கரவாத தாக்குதல் இருக்குது இல்லையா, அதற்கு ஒரு பதிலடியாக நடத்தப்பட்டது தான் இந்த எக்ஸசைஸ் ஆக்ரமன் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். அடுத்தது, அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர். ஸோ இதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரு. ஸோ இந்த துரு அப்படிங்கிற ஒரு நவீன ஹெலிகாப்டரை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் 2025.
ஸோ இது வந்து உலக நோய் தடுப்பு வாரம் அப்படிங்கிறது எப்போனா ஏப்ரல் 24 30 வரைக்கும். ஸோ இது பண்ணதான் ஞாபகம் வருது. என்னென்னா தமிழ் வார விழா அப்படிங்கிறது லாஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும். ஓகேவா? தமிழ் வார விழா இப்போது ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும். வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் வந்து ஏப்ரல் 24 30 வரைக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா immunization for all is humanly possible. ஸோ immunization for all is humanly possible அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது ஒரு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்வமித்வா ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். அதாவது வில்லேஜ் ஏரியாஸில் ஒரு மேம்படுத்தப்பட்ட டெக்னாலஜி மூலமாக அந்த வில்லேஜை வந்து சர்வே பண்ணுறதாகட்டும், மேப்பிங் பண்ணுறதாகட்டும், அதுதான் வந்து இந்த ஸ்வமித்வா ஸ்கீம் அப்படிங்கிறது. அந்த இது வந்து லேண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். அண்ட் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 24 ஏப்ரல் 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக சில நியூஸஸ் வந்துருந்துச்சு, அதனால் இந்த ஸ்கீம் எடுத்தேன். அதே போல் த ஏஷியா THE அப்படிங்கிற ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் 2025 ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்கன்னா சைனாவோட சிங்வா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட்டில் எது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்னா IISc பெங்களூர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 38வது பிளேஸில் இருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு பெங்குயின் டே. ஸோ 2025 எப்போனா ஏப்ரல் 25 தான் வேர்ல்டு பெங்குயின் டே. அடுத்தது ஏப்ரல் 27 28 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அறிவொளி இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ அறிவொளி இயக்கம் தமிழ்நாட்டில் 1991 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அடல்ட்டுக்கு லிட்ரஸி கொடுக்கறது. ஓகேவா? ஒரு வயது வந்தோருக்கான எழுத்தறிவு திட்டம் மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த அறிவொளி திட்டம். ஸோ இது வந்து வெற்றி அடைந்தனால தான் இதை பேஸ் பண்ணி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2021 27 அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கல்வி ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் ஒரு முன்னோடி திட்டம்னே இந்த அறிவொளி இயக்கத்தை சொல்லலாம். ஸோ இப்போ எதுக்காக நியூஸில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வெற்றி பெற்றதை தொடர்ந்து அப்போ இதே மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காலநிலை இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக அந்த சுற்றுச்சூழல் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்தது இந்தியாவில் கடும் வறுமையிலிருந்து 17 கோடி பேர் மீட்பு. ஸோ இந்த டேட்டா யார் கொடுத்தது அப்படின்னா வேர்ல்டு பேங்க். ஸோ உலக வங்கியால் கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான் இது. ஸோ 2011 to 12 அந்த பீரியடில் இருந்து 2020 to 23 ஒரு 10 இயர்ஸ் காலத்துக்கு அதில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையை பேஸ் பண்ணி 17 கோடி பேர் இந்தியாவில் ரொம்ப கடுமையான வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கடுமையான வறுமை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிச்சாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை தான் வந்து அவங்க அந்த பீப்புள் எல்லாமே கடுமையான வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ அது வந்து நிஜமாகவே உண்மைதான்ல. இப்போ விற்கிற விலைவாசிக்கு வந்து அது வந்து ஒன்றுத்துக்குமே பத்தாது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் 2022-23 கடும் வறுமை அப்படிங்கிற கேட்டகரியில் 2.3% பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கம்மியாயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ரூரல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2.8% குறைஞ்சிருக்கு. அர்பன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 1.1% குறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. அதே போல் இளைஞர்கள்ட்ட வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. 13.3% வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். 2.3% அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு கிராமப்புறத்தில் எவ்வளவு, நகரப்புறத்தில் எவ்வளவு அப்படிங்கிறதும் முக்கியம். ஓகேவா? ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு கோல் இருக்கு இல்லையா, நிலையான மேம்பாட்டு இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீடித்த மேம்பாட்டு இலக்கு இல்லை நிலையான மேம்பாட்டு இலக்கு. ஸோ அந்த இலக்கின்படி இந்த வறுமை அப்படிங்கிறது, நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது எத்தனையாவது கோலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு MGS நாராயணன் மறைவு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரலாற்றாளர் தான். ஸோ கேரளாவை சேர்ந்தவர். இவர் எழுதின சில ஆய்வு கட்டுரைகள், அரசியல் பற்றி எழுதப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளிவந்துச்சு. அதோட பேர் என்ன அப்படின்னா கேரளத்தின் பெருமாள்கள். ஓகேவா? ஸோ இந்த நூல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சசேத் செயலி. ஸோ அதென்ன சசேத் செயலி அப்படின்னா இயற்கை பேரிடரை எதிர்கொள்கிறதுக்கு எச்சரிக்கை உணர்வு விழிப்போட இருக்கணும்
ஸோ அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி தான் இந்த சசேத் செயலி. ஸோ இது யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது 2005 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அதன்படி இந்த ஆணையம் அப்படிங்கிறது எந்த டேட்டில் அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு உதான் ஸ்கீம். ஸோ உதான் அப்படிங்கிறது என்னென்னா உதே தேஷ்கா ஆம் நாகரிக். ஸோ இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து RCS உதான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் உதான் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராந்திய இணைப்பு திட்டம் தான். இந்த ஃப்ளைட் ஆக்சஸ் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், மலிவு விலையில் இருக்கணும், எல்லா பகுதிகளையும் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்டால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். ஸோ எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு கீழே வருது. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அக்டோபர் 21, 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் கீழே ஃபஸ்ட்டு RCS உதான் ஃப்ளைட் அப்படிங்கிறது முதல் உதான் விமானம் எப்போ அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா ஏப்ரல் 27, 2017. ஸோ எங்கேருந்து எங்கே போயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிம்லாலேருந்து நியூ டெல்லிக்கு போயிருக்கும். ஸோ இதுதான் இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். ஓகேவா? உதே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறது உதான் ஸ்கீம். அடுத்தது PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்டால் தொடங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். 2021-22 பட்ஜெட்டில் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதன்படி டோட்டலாக இந்தியாவில் ஒரு 7 பகுதிகள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெற்ற பகுதி, அதாவது தமிழ்நாட்டில் PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் எங்கே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் விருதுநகரில் அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மத்திய பிரதேஷில் வந்து இந்த டெக்ஸ்டைல் பார்க் அமைக்கிறதுக்கான ஃபண்ட் வந்து சாங்ஷன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் HPV டெஸ்ட் கிட்ஸ் ஃபார் சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் வேலிடேட்டட். ஸோ இந்த HPV டெஸ்ட் கிட் அப்படிங்கிறது HPV அப்படின்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஓகேவா? ஸோ இது டெஸ்ட் பண்ணுற கிட்டு இது மெயினாக எதற்கானது அப்படின்னா இந்த சர்விக்கல் கேன்சர் கருப்பை வாய் புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியது தான். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் உள்நாட்டிலேயே முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட 2 கிட்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா ட்ரூநெட் HPV HR+ அப்படிங்கிற ஒரு கிட்டு. ஸோ இது வந்து கோவாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேத்தோ டிடெக்ட் அப்படிங்கிற ஒரு கிட் வந்து புனேவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது 2ல் எது கொடுத்து இது எதற்கானது அப்படின்னு கேட்டால் சர்விக்கல் கேன்சரை ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான ஒரு கிட் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, ஸோ HPVயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இதுவும் தெரியணும். அடுத்தது இன்டர்நேஷ்னல் செர்னோபில் டிசாஸ்டர் ரிமெம்பரன்ஸ் டே. ஸோ சர்வதேச செர்னோபில் பேரிடர் நினைவு தினம் ஏப்ரல் 26 1986 அன்றைய சோவியத் யூனியன் ரஷ்யாவில் இந்த செர்னோபில் அப்படிங்கிற ஒரு அணு உலை அந்த இதில் யூனிட்டில் வந்து ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த செர்னோபில் டிசாஸ்டர் ரிமெம்பரன்ஸ் டே. ஸோ இதில் வந்து நிறைய அழிவுகள் ஏற்பட்டிருக்கும். நமக்கு எப்படி இந்தியாவில் வந்து போபால் விஷவாயு கசிவு, ஸோ அந்த மெத்தில் ஐசோசைனைடு இதாகி அந்த யூனியன் கார்பைடு அப்படிங்கிற நிறுவனத்தில் இல்லையா நிறுவனம், ஸோ அவங்களோட தான். அண்ட் அது வந்து December 2-3 மிட் நைட்டில் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரிப்பட்ட ஒரு பேரழிவு தான் வந்து இந்த செர்னோபில் டிசாஸ்டர். இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து 2017 செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 39th நினைவு தினம். அடுத்தது வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே எப்போ அப்படின்னா ஏப்ரல் 26 இந்த வருஷத்துக்கான தீம் மியூசிக் அண்ட் IP ஃபீல் த பீட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி IP. ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே ஒரு 4 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். கம்மியாக தான் இருக்குது டேட்டாஸ் வந்து. ஓகேவா? ஸோ ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.